பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை சிந்தித்தோம். ஆபிரகாமின் மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும், பிள்ளையில்லாமல் 20 ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்ந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஆண்டவர் கொடுத்த இரட்டை குழந்தைகளை குறித்தும், அவர்களிலே மூத்தவன் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அக்கறையற்றவனாய் வாழ்ந்ததை குறித்தும், அதே நேரம் இளையவனான யாக்கோபு தேவனுடைய வாக்கு தத்துவத்தையும் ஆழமாய் சிந்தியாமல் சுய முயற்சியினாலே தந்திரமாய் காரியங்களை பெற்றுக்கொள்ள துடிக்கிறவனாய் காணப்பட்டான் என்றும் சிந்தித்தோம். இன்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே ஈசாக்கினிடத்திலே தேவன் தமது உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேலும் ஈசாக்கு ரெபேக்காளை குறித்து பொய் சொல்வதை வாசிக்கிறோம். பின்னர் ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கிலேயும் பேர் சபாவிலும் குடியிருப்பதை குறித்து பார்க்கிறோம். பல சமயங்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் ஈசாக்கின் இந்த பகுதி அவ்வளவு சிறப்பாக நமக்கு தெரிகிறதில்லை. ஆனால் இந்த அதிகாரத்திலே தான் ஈசாக்கை குறித்து நாம் முழுமையாக வாசிக்கிறோம். அதே வேளையிலே இது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு அதிகாரம் என்றும் சொல்ல முடியாது. கிணறுகள் வெட்டுகிறான் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்திலே ஒரு சிறப்பான செய்தி நமக்கு இருக்கிறது. இந்த செய்தியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் முக்கியமானதாய் கூறுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த அதிகாரம் பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மிலே சிலருக்கு இந்த பொறுமை தேவையானதாய் இருக்கிறது, இல்லையா? ஆனால் அநேக வேளைகளிலே தேவனுக்குத்தான் நம்மீது பொறுமை வேண்டியது இருக்கிறது என்று எண்ணுகிறோம். தேவன் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, தாவீதை போல தீவிரமாக காரியங்களை செய்யும் அநேகரை பெற்றவராய் இருந்தார். அப்படிப்பட்டவர்களையும் தேவனால் பயன்படுத்த முடியும். ஆனாலும் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து வரும் செய்தியும் நம்மிலே அநேகருக்கு தேவை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை கவனியுங்கள். வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. இந்த சத்தியங்களை மனதிலே கொண்டவர்களாக இந்த அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். ஆபிரகாமின் நேசகுமாரனாகிய ஈசாக்கோடு கூட தேவன் தமது உடன்படிக்கையை உறுதி செய்கிறார். அதற்கு பின்னர் அவனது தகப்பனான ஆபிரகாம் செய்த அதே அவிசுவாசமான பாவத்திலே விழுந்து போவதை பார்க்கிறோம். இறுதியாக கானானிலே கிணறுகளை தோண்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இது மிக உற்சாகமான ஒரு அதிகாரமாய் தெரியவில்லை என்றாலும் இங்கேயும் நமக்கு செய்தி உண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த செய்தியை இன்று நாம் தவற விட்டு விடாமல் கற்றுக்கொள்ள ஜெபத்தோடு கவனிப்போமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இந்த அதிகாரத்திலே நான் வாசிக்கிறது போல 2வது பஞ்சத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது முறை பஞ்சம் வந்த பொழுது ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாமும் சாராளும் எகிப்துக்கு போனார்கள். வசனம் 2 பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஏன் இந்த காரியத்தை தேவன் ஈசாக்குக்கு சொல்ல வேண்டும்? ஏற்கனவே ஈசாக்கின் தகப்பனான ஆபிரகாம் இப்படி ஒரு பஞ்சம் வந்த பொழுது எகிப்திற்கு ஓடி போனான். இந்த சம்பவம் என்ன சொல்கிறது? தகப்பனைப் போல மகன் என்று சொல்கிறது. தகப்பனுடைய பாவம் மகனுடைய வாழ்க்கையிலேயும் தொடர்கிறது. ஜெனரேஷன் கேப் அல்லது வயது இடைவெளி என்று சொல்லுகிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி இன்றைக்கு காணப்படுகிறது என்று பேசிக்கொள்கிறோம். ஆனால் பாவம் என்பது தொடர்கிறதாய் இருக்கிறது. ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு அது அப்படியே தவழ்ந்து செல்கிறது. அநேக சமயங்களிலே பெற்றோர் செய்த அதே தவறையே பிள்ளைகளும் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். எனவேதான் இங்கே தேவன் இந்த பஞ்ச நேரத்திலே ஈசாக்கை பார்த்து தெளிவாக, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று கட்டளையிடுகிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை மீண்டுமாக உறுதி செய்கிறார். பாருங்கள், வசனம் 3, 4. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும்
இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். தேவன் இங்கே ஈசாக்கினிடத்தில் என்ன சொல்கிறார்? எகிப்துக்கு போகாதே, இந்த தேசத்தை விட்டு நீ போகாதே. ஆபிரகாமோடு நான் கொடுத்த ஆணையை உடன்படிக்கையை உன்னோடு உறுதி செய்கிறேன் என்று சொல்லி 3 குறிப்புகள் அடங்கிய வாக்குத்தத்தத்தை மீண்டும் சொல்கிறார். முதலாவதாக நிலத்தை குறித்த வாக்குத்தத்தம். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்கிறார். இரண்டாவதாக 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறுகிறார். வசனம் 5 பாருங்கள். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த குறிப்பிட்ட நேரத்திலே மோசேக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் மோசேயின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழே வாழவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆபிரகாமினிடத்திலே சொல்லியிருக்கிறார். அதை ஆபிரகாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதன்படி செயல்பட்டிருக்கிறார். தன்னுடைய விசுவாசத்தை தனது செயலிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையிலே செயலிலே காட்டுகிறதில்லை. ஒருமுறை ஒரு பெண்மணி தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எதையுமே என்னால் உணர முடியவில்லையே என்று சொன்னார்களாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் டிரான்ஸ்வர் ரேடியோ ஊழியத்திற்காக ஒரு தொகையை காணிக்கையாக வங்கியிலே வைத்திருக்கிறீர்கள். அதை போய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை குறித்து செயல்படாமல் இருந்தால் அந்த பெண்ணை போலத்தான் இருப்போம். உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து உடனடியாக சென்று ஊழியத்திற்காக அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்போம் என்றால், நீங்கள் சொல்வதை விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, செயல்படுகிறவர்களாயும் காணப்படுகிறவர்களாய் இருப்போம். அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்பொழுது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமை போல நீயும் விசுவாசித்து கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் 6 பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இந்த கேரார் என்பது தென் பகுதியிலே இருக்கிறது. இந்த பகுதியின் தென் பகுதியிலே தான் ஈசாக்கும் ஆபிரகாமும் வசித்திருக்கிறார்கள். உண்மையாக ஆபிரகாம் இந்த தேசத்திற்குள்ளே வரும்பொழுது வடக்கே சீகிம் வழியாக உள்ளே வந்தார். பின்னர் அந்த தேசத்தின் தென் பகுதியிலே எபிரோனின் தென் பகுதியிலே வசித்தார். ஆதியாகமம் 26:7 பாருங்கள். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அருமையானவர்களே, ஈசாக்கு தனது தகப்பனாரின் பாவத்தை திரும்பச் செய்கிறார். எகிப்திற்கு போகாதே என்று தேவன் அவரை எச்சரித்தார். ஆனால் அவன் எகிப்திற்கு போகாமல் கேராரிலே போய் குடியேறினான். கேராரிலே மற்ற ஆண்கள் ரெபேக்காளை உற்று நோக்குவதை அவன் கவனித்திருக்க வேண்டும். எனவே அவளிடத்திலே, நீ என் மனைவி என்று சொல்லாதே, என்னை உன் சகோதரன் என்று சொல் என்று சொல்லி வைத்திருக்கிறான். ஆபிரகாமின் பாவத்திற்கும் ஈசாக்கின் பாவத்திற்கும் ஒரு வித்தியாசம் சொல்ல வேண்டுமென்றால், ஆபிரகாம் சொன்னது அரை பொய், ஈசாக்கு சொன்னது முழு பொய். வசனம் 8 பாருங்கள். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். 2 பேரும் உற்சாகத்தோடு சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை அபிமெலேக்கு பார்க்கிறான். நடந்தது என்ன? கவனியங்கள். ஆதியாகமம் 26:9-10 வசனங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்னே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும்
எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். இந்த மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈசாக்கு ஏற்படுத்தினான் என்று சொல்லலாம். தொடர்ந்து அபிமெலேக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். அபிமெலேக்கு ஈசாக்குக்கு நெருங்கிய ஒரு நண்பனாகி விடுகிறான். ஆபிரகாம் அந்த மக்கள் மத்தியிலே மதிப்பு பெற்றிருந்ததைப் போல ஈசாக்கும் மதிப்பும் மரியாதையும் பெற்றவனாகிறான். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கவனித்தீர்களா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தது முதல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அதுதான். பின்னான காலங்களிலே தேவன் அவர்களை அந்த தேசத்திலே வைக்கும் பொழுது அவர்கள் கூடைகளையும் மாப்பிசையும் தொட்டிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர்கள் தேவனோடு வாழ்ந்த காலங்களிலே தேவன் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணினார். அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருப்பதே இந்த காலத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்கான நிபந்தனையும் ஒன்றுதான். நாம் தேவனோடு வாழும்பொழுது நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் அபரீதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறது போல தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். வசனம் 13 பாருங்கள். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்ற சத்தியத்தை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. அவனுடைய வயல்கள் நூறத்தனையான பலனை கொடுக்கிறது. நம்மிலே சிலர் நினைக்கிறோம், ஆபிரகாம் அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், யாக்கோபு அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று எண்ணலாம். இல்லை பிரியமானவர்களே, ஈசாக்கும் அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், ஆபிரகாமும் ஈசாக்கும் நெருக்கமாக கட்டப்பட்டவர்களாயிருந்தார்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே சந்தித்த அனுபவங்களும் ஈசாக்கின் பிறப்பும் ஈசாக்கின் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாய் இருந்தது. ஈசாக்கு முக்கியமானவனாய் இருந்தாலும் பலிபீடத்திலே வைக்கப்பட்டான். அங்கேயும் ஈசாக்கையும் ஆபிரகாமையும் தான் நாம் சேர்த்து பார்க்கிறோம். இது எல்லாம் ஏன் இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நாம் பார்த்தது போல நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான அந்த நெருக்கத்தை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. யோவான் 14:9 இயேசு என்ன சொன்னார்? அதன் பின்பகுதி பாருங்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அது மட்டுமல்ல, யோவான் 17:4 வாசிக்கிறேன். அதன் பின்பகுதி, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். மேலும் யோவான் 5:17 பார்க்க வேண்டும். என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். எனவேதான் ஆபிரகாமின் வாழ்க்கையும் ஈசாக்கின் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல ஈசாக்கு தனது சொந்த காலிலே நிற்கிறான். இந்த காட்சிகள் அத்தனை கவர்ச்சிகரமானதாக இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அதே பாவம் இவனுடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட்டது. என்றாலும் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாம் மகா பெரியவனானான் என்று தெளிவாய் சொல்கிறது. வசனம் 14 பாருங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரிடத்திலே பெற்ற ஆசீர்வாதம் பெலிஸ்தருடைய கண்களை உறுத்துகிறதா இருந்திருக்கிறது. வசனம் 15 பாருங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் வாழ்ந்த அந்த தேசத்திலே ஆபிரகாம் பல கிணறுகளை தோண்டியிருந்தார். இப்பொழுது ஈசாக்கு அந்த கிணறுகள் அண்டை வரும்பொழுது அது ஈசாக்குக்கு சொந்தமானதாகிறது. ஆனால் அவன் காலையிலே வெளியே போய்விட்டு மாலையிலே வந்து பார்த்தால் கிணறுகள் தூர்த்து போடப்பட்டிருந்தது. இது பெலிஸ்தியர்கள் செய்த காரியம். இந்த இடத்திலே தான் முதல் முறையாக பெலிஸ்தியர்களுடைய விரோதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து தாவீதின் காலத்திலே அநேக யுத்தங்கள் நடைபெறுகிறதா இருந்தன. சரி, ஆதியாகமம் 26:16 பாருங்கள்.
அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அந்த காலங்களிலே ஈசாக்கினுடைய முக்கியத்துவத்தை கவனித்தீர்களா? அவனால் அபிமெலேக்குக்கு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்று எண்ணினவனாக அபிமெலேக்கு அவனை அனுப்பிவிட சித்தமாகிறான். வசனம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. ஈசாக்கின் மேலே அபிமெலேக்குக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இந்த பகுதியிலே அவன் வலிமை இழந்தவனைப் போல காணப்படுகிறான். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. மீண்டுமாக தனது தகப்பனார் தங்கியிருந்த தேசத்திற்கு ஈசாக்கு திரும்ப வருகிறான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பாருங்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, அங்கே நடைபெற்ற பிரச்சனைகளை குறித்து இங்கே பார்க்கிறோம். தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமானதாய் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆழமாக தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை நாம் பருக வேண்டும். தண்ணீரானது நம் தாகத்தை தணிப்பதற்கும் நாம் குடிக்கிறதா இருக்கிறது. கழுவுவதற்கும் தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம். அவர் பேசிய வார்த்தைகளினாலே நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இயேசு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீரானது மிகவும் முக்கியமானது. தண்ணீர் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. பாலைவனமான பல இடங்களுக்கு மேலாக நீங்கள் பறந்து சென்றாலும் தண்ணீரே இல்லாத இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே கொஞ்சம் பச்சை பசேல் என்று நமக்கு தெரிகிறது. அங்கே என்ன நடைபெற்றது என்று நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தண்ணீர் மட்டுமே அந்த செழிப்பிற்கான விளக்கமாய் இருக்கிறது. எந்த ஒரு திருச்சபையிலேயும் தண்ணீரான கர்த்தருடைய வார்த்தையே மக்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. வேத வசனங்களை படிக்கும் விசுவாசிகளுக்கும் வேத வசனங்களை படிக்காத விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் தெளிவாக காணப்படுகிறதா இருக்கிறது. அது ஒரு பெரிய வித்தியாசம். வேத வசனங்களை படிப்பதற்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் அதற்கான விலை கிரயத்தை செலுத்தும் பொழுது நாம் வேத வசனங்களை படிக்க முடியும். அருமையானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை படிப்பதை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய பிசாசானவன் உங்களை அனுமதிப்பான். ஆனால் வேத வசனங்களை தொடர்ச்சியாக கருத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வதை தடுக்க எல்லா முயற்சிகளையும் அவன் செய்வான். எனவே அருமையானவர்களே, வேத வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே படிப்பதை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களாயிருங்கள். சரி, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பார்ப்போம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்றால் என்ன? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இதற்கு முந்தைய காலம் வரை ஒரு துறவை தோண்டுவான். அதை மற்றவர்கள் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். உடனே அங்கிருந்து அவன் வேறொரு இடத்திற்கு செல்வான். மற்றும் ஒரு கிணறை தோண்டுவான், அதையும் எடுத்துக்கொள்வார்கள். இவ்வாறு அவன் தொடர்ந்து நகர்ந்து நகர்ந்து போய்கொண்டே இருந்தான். இந்த சம்பவம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? உண்மையாகவே ஈசாக்கு சமாதானத்தை விரும்புகிற பொறுமை நிறைந்த ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே நாம் முயற்சி எடுத்து பெற்றுக்கொள்ளும் காரியங்களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது அதை குறித்து போராடாமல் இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது நமக்கு தேவன் பெரிய காரியங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்றால் அவன் அமைதியாய் இருந்திருக்க மாட்டான். சீமோன் பேதுருவினுடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கும் என்றாலும் அவரும் அமைதியாய் விட்டு கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மை என்ன தெரியுமா? நாம் பொறுமையாய் இருக்கும் பொழுது, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு அதைவிட சிறந்த காரியங்களை கொடுப்பார். மேலும் கூற வேண்டுமென்றால், வேத வசனங்களை நாம் வாஞ்சியோடு தேடும் பொழுது அதை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதற்காக நாம் சிறப்பாக முயற்சி எடுக்கும் பொழுது, மற்ற காரியங்களை தியாகம் செய்து வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்கும் பொழுது அதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது.
இன்று கேட்ட சத்தியங்களை சற்றே நமது மன கண்முன் கொண்டு வருவோமா? ஆபிரகாமுடைய பாவம் அவனுடைய மகனை தொடர்ந்தது. அருமையானவர்களே, தேவன் வேண்டாம் என்று சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், தேவனை விசுவாசியாமல் நீங்கள் செயல்படும் காரியங்களையே உங்கள் பிள்ளைகளும் தேவனை விசுவாசியாமல் செயல்படுத்துவார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம் பிள்ளைகளுக்கு மாதிரியாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தகப்பனார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருப்பார் என்று சொன்னால் மகனை குடிக்காதே என்று சொல்ல முடியாது. அல்லது ஒரு தகப்பனோ தாயோ தொலைக்காட்சி பெட்டிகளுக்கும் தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடப்பார்கள் என்றால் பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுக்கு பிரியமில்லாத வகையிலே நீங்கள் நேரத்தையோ உங்கள் பணத்தையோ உங்கள் சரீர பலத்தையோ நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதே பழக்க வழக்கங்கள் உங்கள் பிள்ளைகளையும் தொடரும் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை முதலாவது அர்ப்பணிப்பீர்களா? ஈசாக்கை போல பொறுமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் தீர்மானிப்போமா? கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல என்னையும் உங்களையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஆழத்திலே தங்கியிருக்கட்டும் ஐயா. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் உம்மை விசுவாசியாமல் தவறான தீர்மானங்கள் செய்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒவ்வொருவருமே உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வளரவும் நீரே அருள் புரியும். யாராவது எந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வழியாக இந்த நாட்களிலே கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஐயா நீரே உம்முடைய சரியான வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பாவ கரையினாலே பாரத்தோடு இருப்பார்கள் என்றால் உம்முடைய வசனத்தினாலே அவர்களை கழுவி நீரை சுத்திகரித்து உம்முடைய மகிழ்ச்சியையும் உம்முடைய சமாதானத்தையும் திரும்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முடிவு வரையந்தம் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.